Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. IPS அதிகாரிகள் 48 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதில் 16 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாகவும் 32 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராமநாதபுரம், விருதுநகர், கிருஷ்ணகிரி, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிதாக காவல் கண்காணிப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் 48 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் பதவி உயர்வு அளித்தும் தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் கூடிய அமுதா ஐஏஎஸ் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, அதாவது DIG ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு DGP ரேங்கிங் கொடுத்து அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நியமிக்கப்பட்ட நபர்களுக்கு பதவி உயர்வு அளித்து அவர்களுக்கான பணியும் வழங்கப்பட்டிருக்கிறது. 17 நபர்களுக்கு அந்த பதவி உயர்வு அளித்து தற்போது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக பார்க்க வேண்டுமானால் DGP அலுவலகத்திற்குரிய பணியாற்றக்கூடிய தமிழ்ச்செல்வன், ஜெயஸ்ரீ, சாமுண்டேஸ்வரி, லட்சுமி IPS, ராஜேஸ்வரி, ராஜேந்திரன் IPS அனைவருக்கும் பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உட்பட 17 நபர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவர்களுக்கான போஸ்டிங்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள், அதாவது சென்னையை தவிர்த்து மற்ற இடங்கள் ஆவடி கமிஷனர், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் மீதமுள்ள 48 நபர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, கோயம்புத்தூர், அரியலூர், அக்யூ பிரான்ச் என்று சொல்லக்கூடிய நபர்களும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சிவில் சப்ளைஸ் மற்ற இடங்களுக்கும் அவர்கள் பணியிட மாற்றம் செய்து அமுதா ஐஏஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான பணிகளை நாளை காலை முதல் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். நன்றி சசிதரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.